ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா அரைக்கீரை கடையல் தாங்க. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு கப் அளவு துவரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு ஒரு 6-7 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறோம். ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் சேர்த்துக்கிறதா ரெசிபி செய்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இது முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு அடுப்பில் வச்சு ஒரு பருப்பை ஒரு 4 இல்லை 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தாச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கும். இது வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைக்கீரையை தேவையான அளவு எடுத்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், கீரையெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இது கடைஞ்சி தாளித்தோம்னா அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் இருக்குது. அந்த தண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. மாற்றி எடுத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நம்ம கடையிலுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கடைஞ்சி தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கடுகு உளுந்து பருப்புன்னு இருக்குது அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேக் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அரைக்கீரை கடையில் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நம்ம சாம்பார் தூள் 1 ஸ்பூன் அளவு இல்லை 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுப்பு அவ்வளோதாங்க. அரைக்கீரை கடையல் ரெடிங்க. இதை ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கடையில் செஞ்சு கொடுங்க. செம்மையாக டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இனியே வெயிட் பண்ணுறீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் நண்பர்களே.